அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து ஒரு 2 டேஸ் விளாக் தாங்க வேலைக்கு போனத நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். 4த்து அண்ட் 6த்துங்க. சாட்டர்டே வந்து ஃபேமிலியா அவுட்டிங்லாம் போனோம். எங்க சித்தி வீட்டுக்குலாம் போனோம். கொஞ்சம் ஃபேமிலி விளாகும் இருக்கும். கொஞ்சம் ஒர்க்கிங் டே விளாகும் இருக்குங்க. 2ம் போட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்குங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி இருந்தால் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே கூட பாருங்க. ஓகேங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்து வெள்ளிக்கிழமைங்க. வந்தாச்சு வேலைக்கு. வந்தோடனே வேலைய அதே கடைக்கு தான் பழைய கடைக்கு வந்திருந்தோம். அந்த கிச்சன் டவல் மடிக்கிற மாதிரிங்க. அதை மடிச்சுட்டு டீ டைம்லாம் போயிட்டு மதியம் லன்ச் டைம் வந்துருச்சுங்க. வெள்ளிக்கிழமைங்கிறனால சாம்பார் தான் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு வறுவல், ரசம். உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து மறுபடியும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணியாச்சுங்க. அன்னைக்கு ஃப்ரைடே வந்து இந்த கடையில் வந்து பெட்டி போகுதுங்க. அதனால் அந்த கடையில் ஒரு ஆஃப் நைட் இருந்துச்சு. நான் பார்க்கல. அம்மா மட்டும் தான் பார்த்தாங்க. நான் ஒரு 6 மணிக்கெலாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு வந்து வண்டியிலே விட்டுருவாங்க. சரிங்க. இது வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து சம்பள நாள். அப்புறம் வந்து அடுத்த நாள் லீவு கிடைக்குங்கிறனால நல்லா குஷியாக சூப்பராக கிளம்பியாச்சு. இந்த வேலைக்கு போன இடத்துலைங்க இந்த 11 மணி எப்போ ஆகும் டீ டைம் விடுவாங்க, 1:30 மணி எப்போ ஆகும் லன்ச் டைம் விடுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது பெல் அடித்தா அந்த டைமுக்காண்டி வெயிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கிங் டேயில் வந்து அந்த டைமிங்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பா லன்ச் டைம் முடிஞ்ச உடனே ஒரு 2 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். என்னதான் வேலைக்கு போனாலுமே அந்த டைம்ங்கிறது எப்படா போகும், நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மென்டாலிட்டி இருந்துச்சு. எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் வேலைக்கு போகிற லேடிஸ் தான். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால அந்த ஏரியாவே நல்லா பரபரப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கரூர் ரவுண்டானம் சென்னை சில்க்ஸு கரூரோட கடைக்கோடி லாஸ்ட்டில் கொண்டு போய் கடையில் இன்றைக்கி எங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அதனால் நடந்து தான் போகணும். பஸ்ஸில் இறங்கி போனாலும் அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும்ன்ட்டு அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் அம்மா நைட்டு வேலை சாப்பிட்டனால காலையில் சாப்பிட முடியலன்ட்டு காலைல குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டாங்க. சரின்ட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கரூருக்கும் அந்த கடைக்கும். அந்த கடை நல்ல பெரிய கடை ஏஞ்சல்ஸ். டீயை குடிச்சிட்டு அகெயின் நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கடைக்கு வந்தாச்சு. அந்த சைடு பூரா எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் ஏரியா தான். எல்லாம் 5 மாடி 6 மாடி பெரிய கடைங்க. சாட்டர்டேனாவே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அந்த அந்த வாரத்தில் உள்ள பெண்டிங் ஒர்க்லாம் வந்து அன்னைக்கு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து எல்லாம் பெட்டி போட்டு வைக்கிற மாதிரி பிளானுங்க. நாங்கள் அதை தான் வந்து மடிச்சிட்ருந்தோம். இது வந்து டவலுங்க. இதை வந்து ஒரு கலருக்கும் உல்ட்டாவாக மடிக்கணும். இப்போ இது வந்து கிரே கலர்னால் இந்த மாதிரி மடித்த மாதிரி அடிக்கணும். அடுத்த கலர் வந்து அதை வந்து 4ஆக மடிக்கணும். அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை டக்குன்னு மடித்தாச்சு. டீ டைம் அப்போ அம்மா மட்டும் டீ வாங்கிட்டாங்க. நான் ஒரு வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா டீ வந்து ரொம்ப குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படிங்கிறனால ஒரு வடையை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆப்போசிட் தாங்க கடை. உள்ளே போயிட்டு மறுபடியும் அகெயின் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா மடிக்கிறாங்க பாருங்களேன். மொத்தம் ஒரு பேண்டுக்கு வந்து 10 டவலு. மேல் டவலுக்கு ஃபஸ்ட்டு சைடு வந்து அந்த அட்டையை வச்சு மடிக்கணும். கார்ட்போர்டு அட்டை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடியில் வைக்கிற டவலுக்கு வந்து கீழ் பார்த்த மாதிரி அந்த அட்டையை வச்சு மடித்து வைக்கணுங்க. இப்போ கரெக்டாக 10 டவல் அடுக்குனதுக்கப்புறம் அதை அப்படியே பண்டலாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பேண்டு வேற போடணும். அதையும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு கலருக்கு அவங்க வந்து அந்த கலர் போட்ட மாதிரி அட்டை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதையும் போட்டு வைக்கணுங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிற பீஸ் நினைக்கிறேங்க. அங்கே ஆப்போசிட்டில் எல்லோரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட்காரவங்க சம்பளத்துக்கு விட்டுட்டா அவங்களுக்கு 270லேருந்து 300 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளங்க. இதே நம்ம பீஸ் கணக்கு செய்ய போயிட்டா ஒரு நாளைக்கு வந்து நம்ம 500 600 வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செக்கிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்பாங்க. பேக்கிங்னு வந்துட்டால் நம்ம பீஸ் கணக்குக்கு போயிட்டோம்னா நம்ம ஒரு 5 மணி வரைக்கும் கூட செஞ்சிட்டோம்னா எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அவங்க 6 மணிக்கு தான் வந்து அவங்களுக்கு வேலை முடியுங்க. இது மாதிரி சப்பு சம்பளம் 2 இருக்குங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சம்பளத்துக்கு போயிட்டோம்னா அப்படியே அழட்டிக்காமல் மேலோட்டமாக செஞ்சுக்கலாம். ஆனால் வேலை பார்க்கணும். எதுலேயுமே வந்து ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது. அதுக்கப்புறம் இது நம்ம பீஸ் கணக்கு போகிறோம்னா டீ குடித்த நேரம் சாப்பிட்ட நேரம் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு எல்லோரும் பரபரப்பாக நிற்கிற நேரம் உட்கார நேரம் அந்த டைமிங் போயிருங்கிறனால எவ்வளோ பீஸ் நம்மளால் அன்றைக்கி வந்து நம்ம பேக்கெட் போட முடியுமோ போட்டு வச்சுருவாங்க. இங்கே இதுதான் அந்த பேண்டு 10 பீஸ் வச்சு போட்டு வச்சாச்சு. அப்புறம் மதியம் லன்ச் டைம் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்து அம்மாவும் நானும் ஆளுக்கு 550 ரூபாய்க்கு வந்து ஏன்னா அந்த டவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. போட்டு வச்சுட்டோங்க. 700 டவல் என்னமோ போட்டால்
சரிங்க 900 டவல் போட்டா ரூ. 700 என்னமோ சொன்னாங்க. நாங்க 110க்கு மேல நாங்க எல்லாம் பண்டில் போட்டு வச்சோம். அம்மாவுக்கு ஒரே தூக்கம். மதியம் லஞ்ச் டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 ஹவர் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. வர வழியில கரும்பு பால்லாம் குடிச்சிட்டு சாட்டர்டேவும் கரூர் பஸ் ஸ்டாண்டு ஜே ஜேன்னு இருந்துச்சு. வர வழியில மார்க்கெட்ல எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் ஒரே நடந்து வரும்போதே வாங்கிட்டு போயிடலாங்கிறனால வழி நெடுக ஒரு சந்தையாக தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வர விலாக்லாம் வந்து ஃபேமிலி விலாக் வந்து வரப்போகுதுங்க. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சூப்பராகவும் இருக்குங்க. அண்ணன் வந்து கிரில் பட்டறை வச்சுருக்காங்க. அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னா வெங்கக்கல்பட்டின்னு ஒரு ஏரியாங்க. கரூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அந்த லைனில் வச்சுருக்காங்க. சனிக்கிழமை ஆனால் வந்து பக்கத்தில் இன்ஜினியர்லாம் பார்க்க வருவாங்க. அதனால் வந்து ஃபேமிலியாக கொண்டு இங்கே விட்டுட்டு அவங்க ஒர்க் அவங்க பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கனால வா பாப்பா உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு பேர் கொக்கோன்னு சொன்னாங்க. இங்கே கீழே டிபார்ட்மெண்ட்டு, மேலே வந்து கிட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ. அண்ணன் பையன் வந்து இவன் அடிக்கடி வந்திருக்கான். அதனால் வஜ்ஜுவை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறனால நான் வேலைக்கு வந்துட்டேனாங்க. ஒரு ஸ்கூட்ரு அரேஞ்ச் பண்ணி அண்ணன் வந்து வஜ்ஜு குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து எல்லாம் விளையாட விட்டுட்டாங்க. 1/2 அன் ஹவருக்கு வந்து ரூ. 150, 2 பேர்த்துக்கு சேர்த்து ரூ. 300 வந்துச்சுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான கேம்லாம் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு சின்ன வேலையாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் பாஸ்க்கு வந்து ஒரு செமையான இடம். மஜ்ஜுக்குட்டிக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுனால அவங்க சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருங்க மாதிரி அன்னை வீடு அவங்க எங்கேயாச்சும் போய் அந்த இடம் பிடிச்சிருந்தா சரி ஊர்லேருந்து யாராச்சும் வந்தால் கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி பழனிக்கு நாங்கள் போன இடம் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு போவோங்க. இது எல்லாமே வந்து நம்ம அங்கங்கே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவங்க ஊர் இவங்க ஊர் எல்லா ஊரையும் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த பால் மேலே தான் கண். இதை பார்த்த உடனே பேசாமல் நம்மளும் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே குதிச்சிடலாமான்னு தோணுச்சு. கலர் கலராக அவ்வளோ பால் கொட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த இன்ட்ரெஸ்டான விளையாட்டே வந்து இது தாங்க, செலந்தி ட்ரெஸ்ஸு. இதை போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஃபைடர் இது மாதிரி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, குதிச்சு மேலே தாங்கினா அப்படியே செலந்தி மாதிரியே ஒட்டிக்கலாம். நல்லா இருக்கு. நீ தாம் தம்பி தம்பி ஜம்ப் பண்ணு. இன்னும் கொஞ்சம் வேலை தூக்கு. ஓகே ஓகே. தம்பி அப்படி நீ உட்காரு போ. தம்பி நான் இங்கே இவனு தீக்கு உட்கார இழுக்காத ஏன் வச்சு ஏன் வந்து நல்லா இருக்கு. குதி குதி. அன்னைக்கு வரப்பெல்லாம் ஏசியே இல்லை. உட்காரனா நீ வாட்டுக்கு ஏறு. கேம் விளாண்டுட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸு அவங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க இல்லைங்க. அப்போ வந்து ஒரு மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்கள் இங்கேயே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம், லைட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறனால மெனு கார்டை பார்த்து ஒரு பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோங்க. அது வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் போகிற இடத்துல அங்கே ஆப்போசிட்டில் தான் கடை கொக்கோன்னு சொன்னால் அவங்க பீஸா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு தான் வருவோம். என் அம்மாலாம் இது வரைக்கும் பீஸா சாப்பிட்டதே இல்லைங்க. சரி
ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். அங்கே போனால் வெயிட்டிங்காண்டே இந்த கேம்லாம் வச்சுருப்பாங்களான்ருக்கும். இதில் வந்து 90 கிட்ஸோட இந்த கோலி குண்டு அட்டை கேம் இதெல்லாம் திருவிழாவில் வாங்கிட்டு வருவோம். செம்ம ஜாலியாக விளையாடுவோம். இதில் கிடைக்கிற இன்பம்லாம் அலாதி இன்பமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். அதில் டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா அந்த குண்டை போட்டுட்டு விளாண்டுட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் பீஸா வந்த பாட்டே காணாங்க. ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அது பீஸாவோட அந்த மிஷின் வந்து ஹாட் ஆகணும், அதனால் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் மொசரலா சீஸ் பீஸா தாங்க சொல்லியிருந்தோம். இது வந்து 80 ருபீஸ் தான். ஆனால் 80 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்து. நான் ஏற்கனவே ஒரு டைம் என்னமோ பீஸா சாப்பிட்ருக்கேங்க. என் தம்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பான் திண்டுக்கல் போனால். சரி இங்கே அம்மாலாம் இருக்கனால எல்லோரும் ஒரு பைட் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் நல்லா இருந்துச்சு சீஸ் பீஸா. அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து நேராக வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு தாங்க போகிறோம். எங்கள் சித்தி வந்து அவங்க திண்டுக்கல்லில் குடியிருந்தாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து வேலூரில் தாங்க வேலை. எப்பவும் போயிட்டு வருவாங்க. சரி எவ்வளோ வருஷமாக இப்படியே போயிட்டு வர்றது, பேசாமல் வேலூர்லேயே ஒரு வீட்டை பார்த்து இருந்துடலாம் அப்படிங்கிறனால கரூருக்கும் வேலூருக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டன்ஸ் தான். வண்டியில் போனால் 1/2 அன் ஹவரில் போயிடலாம், பஸ்ஸில் போனால் 1 ஹவர் கிட்ட ஆகுங்க. நானும் எங்கள் சித்தி வீட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போவேன். திண்டுக்கல்லாக இருந்தால் அடிக்கடி போவேன். என்னோடய 2வது அது எங்கள் சித்தி வீடு தான். போனால் சின்ன வீடு தான், அவ்வளோ இன்பமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. சரின்ட்டு அண்ணே வந்து ஒரு பக்கத்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்கூட்டரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கரூர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அண்ணி. அப்புறம் நான் வந்து அந்த ஸ்கூட்டரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு, ஏன்னா அம்மா வஜ்ஜுக்குட்டிலாம் இருக்கனால ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் தான் வந்து நம்ம அப்படியே 2 வீலரில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போனோங்க. அண்ணன் எப்போவும் வாரம் சித்தி வீட்டுக்கு போவாங்க, கரூர் டு வேலூர். போகிற வழியில் ஆர்கே மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலும். இது வந்து அக்கா வீட்டு ஃபேமிலிங்க, தாய் மாமாவோட ஒய்ஃபு. அத்தைன்னு கூப்பிட மாட்டோம், சின்ன வயசுங்கிறனால நான் அக்கானே நானும் எங்கள் அண்ணனும் கூப்பிட்டே பழகிட்டோங்க. பார்த்தீங்களா 3 ஃபேமிலி, அம்மா வீடு 2 ஃபேமிலி தான், அம்மா வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு. நம்ம எல்லாருமே வந்து அவங்க ஒரு பைக்கில் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்களாங்க. அவங்களையும் லொக்கேஷனை பார்த்து வர சொல்லியாச்சு. எல்லோரும் அப்படியே ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. சாட்டர்டே ஆனால் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிற வழியில் இந்த ஹோட்டலில் தான் அவங்க வந்து தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஹோட்டல் வந்து செம்ம ரிச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நாங்கள் எல்லாம் வரது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், அண்ணன் வீட்டுக்கு, நம்ம தங்கச்சி வீடு, அப்புறம் அக்கா வீடு, அம்மா எல்லாம் ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு சந்தர்ப்பம் எல்லாம் சூப்பராக அமைஞ்சனால எதிர்பாராதமாக ஏதோ மெஸ்ஸு நாங்கள் ஏதோ நான் கோனார் மெஸ்ஸு நாடார் மெஸ்ஸு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இது பெரிய லக்ஸரி ஹோட்டலாகிட்ருக்கும். சரி இந்த மாதிரி வாய்ப்பெலாம் மிடில்ஸ் கிளாஸ்க்கு வந்து எப்பாச்சும் ஒருக்க தாங்க அமையும், அதை அமைக்கிறப்ப பயன்படுத்திக்க வேண்டிதான். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து வாரம் முழுக்க ஓடி எல்லாம் உழைக்கிறவங்க. ஒரு நாளைக்கு ரிலாக்ஸாக என்னை கேட்டால் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட கொடுத்த காசோட அந்த ஆம்பியன்ஸ்க்கு, அந்த சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கு கொடுத்த காசை வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா குட்டீஸ் நிறையா பேர் இருந்தனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்களால் இந்த ஹோட்டல்லாம் ஆம்பியன்ஸை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அப்படியே வந்து எல்லாம் ரவுண்ட் அடிக்க கிளம்பியாச்சு. மாடி மேலே தான் டேபிள் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் அனுபவம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சொல்லுங்கக்கா, சிக்கன் ரைஸ் இருக்கு, சிக்கன் ரைஸ் நம்மள வெஜிடேரியன் டேஸ்டியா முழு சிக்கன் எல்லாம் கிடைக்காது. நியூ இயருக்கு பாப்பா இது வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். லீவ் ஒரு அமௌண்ட் கட்டி முன்னாடி புக் பண்ணி எல்லா இடத்துல வந்து இது பார்க்கலாம். கொண்டு வரோம். உனக்கு சிவா உனக்கு ஆமா, நம்மளும் ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்குவோம். நம்ம வீடியோல மஞ்சள் போட்டுடலாம். அப்படியே சாத்திட்டு வந்துருப்பா, வந்து என்ஜாய் பண்ணுங்க.
இது இடம் பத்ததில் சாப்பிட்டு வேணா வந்து உட்காந்துக்கலாம். அந்த கிளாஸ் பப்புளாட்டம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 3 ரூம் இருந்துச்சு. அது ஏசி ரூமு. அங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 மணி நேரத்துக்கு ரூ. 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக ஏசியாக இருந்துச்சுங்க. நம்ம ஓசியிலே போய் ஏசி காற்று வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பிளேஸ் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சாங்க. சரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றோமோ இல்லையா, போகிற இடத்துல இருக்கிறது என்னென்னமோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவேங்க. அதெல்லாம் சும்மா விட மாட்டேன். போயிட்டு நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சுங்க. அப்படியே லைனாக கொண்டு வச்சாங்க. இதில் பாதி பேர் சைவம், பாதி பேர் அசைவம். அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடேரியன் பாதி, நான்வெஜ் பாதி சொல்லிட்டோம். ஃபுட்டு ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அதோட அந்த ஆம்பியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி தான் இருந்தாவே நம்ம மனசெல்லாம் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருமே. ஆனால் 10 பேர் சாப்பிட்டதுக்கு ஒர்த் ஆஃப் மணி தாங்க. நல்லா அதோட வந்து சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. அது பின்வரும் விளாகில் வந்து இதுலேயே அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா காலைல எந்திரிச்சு சமைக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நைட்டு வந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம், மறுபடியும் ரொட்டீனாக இதவே தான் பண்ணிகிட்ருக்குறோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி லைஃப்பில் கிடச்சிச்சின்னா அது அனுபவம் தான். எல்லோரும் வந்து எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸாக வந்து சின்ன குழந்தையாட்ட விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்படியே லைவாகவே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அப்புறம் ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் லாலிபாப் பிள்ளைங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் புரோட்டா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸு, அப்புறம் வந்து 2 தோசை. லிஸ்ட்டு பெருசாக போகுது இல்லைங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி எல்லாமே கலந்து எடுத்துக்கிட்டோம். நான்வெஜ்ஜு தனியாக, வெஜ்ஜு தனியாக. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் சில்லி அது வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா மசாலா கோட்டிங்கோட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா நான்வெஜ்னால் கூட நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த வெஜிடேரியனில் வந்து ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த 2, 3 ஐட்டம் இருந்துச்சு. அதையுமே ஆர்டர் பண்ணி எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சு. இதோட பில் வந்து எல்லா மெனுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரூ. 1700 வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 பேர் சாப்பிட்டோம். ஏன்னா அந்த குயிலில் எடுத்து ஃபோட்டோ எடுத்தில, அந்த குருவியில் இதே இப்படி எடுத்தா ஜாலியா இருக்குமா? சரி சரி, ஏன்னா அது பாஸ்வேர்ட் போட்டுருந்துச்சு. சரி சரி, நல்லா இருக்கு. எங்க அம்மாக்கு ஒரு சின்ன சந்தோஷம். யம்மா இது கிட்ஸ் அக்கா நீ போக்க நான் எடுக்கிறேன். போக்கா ஒயிட் வித் ரெட் நல்லா இருக்கு. தூரி உடையாம ஒரு ஆள் பொண்ணாக்கல தம்பி வாங்க போலாம் வாங்க வாங்க கிளம்பல. அவ்வளோதான், லேட் ஆயிடுச்சு. அப்படிதான் எடுக்கணும். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கெலாம் நிறையா ஆப்ஷன்ஸு, பிளேஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க எல்லாம் அப்படியே சம்மர் வெக்கேஷனையும் வேறு எங்கேயோ ஊர் விட்டு ஊர் போய் என்ஜாய் பண்ணுறதோட நம்ம வந்து ஊரில் இருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிள்ளைங்க அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க. அப்படியே அது மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த பக்கம் கவுந்துருமான ஒரு பயம். அப்படியே ரிட்டர்ன் இறங்கிட்டேன். இந்த மாதிரி வாய்ப்புலாம் 2, 3 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்தால் தாங்க இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கும். இல்லாட்டி வந்து அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்களாங்க, அவங்க உண்டு, அவங்க வீடு உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. எப்படா வேலை முடிச்சுட்டு வந்து படுப்போம், அப்புறம் மறுபடியும் விடிஞ்சிச்சா மறுபடியும் வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட தாட்டுமே இருக்கும். அதனால் பார்த்து பேசிக்கிறதே ரொம்ப ரேரு. இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப அப்படியே வெளியில் வந்து என்ஜாய் பண்ணும்போது அப்படியே எல்லாமே மறந்து மனசே ரொம்ப லேஸாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. வச்சுக்குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ணன் வீட்டுக்கும் ஒரே பையங்க. அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு 1, ஒரு பையன் 1. அது வந்து அக்கா பொண்ணு. அது வந்து ஒயிட் கலர் சட்டை போட்டது அக்கா பையங்க. வச்சுக்குட்டிக்கு வந்து குழந்த பிள்ளையிலேருந்து நல்லா பழகின முகம் எதுனா இவங்க தாங்க. அப்போ இருந்தே வந்து எல்லாம் ஒரு சேர அப்படியே எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு வளர்ந்ததுனால ஒரு நல்ல ஒரு பாயிண்டிங், நல்ல ஒரு பாசம். வச்சுக்குட்டி அக்கான்னு சொல்லும் போது பரவாயில்ல. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மனசு அப்படியே குளு குளுன்ட்டு இருக்குங்க. அப்புறம் வந்து
அப்புறம் இந்த குருவி கூடு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபோனை காதில் வச்ச மயமாக தான் இருந்திருப்பேன். சரி நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அதை வந்து உடனே யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம், வீட்டுக்கார்ட்ட. அதனால் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? டிஃபன் சாப்பிட்டு டீ குடிக்காமல் போனால் தெய்வ குத்தமாயிருங்க. அதனால் வந்து சாப்பிட்ட கடையிலேயே வந்து அங்கே டீ ஏரியா வந்து கொஞ்சம் டேபிள்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வர வழியில் இன்னொரு கடைக்கு போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்த பபுள்ஸ் வாங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் தான் சித்தி வீடு. ஃபோன் பண்ணவும் தம்பிங்களும் வந்துட்டாங்க. இதாங்க சித்தி வீடு, வேலூரில் இருக்காங்க. பக்கத்தில் பெரிய மாங்காய் மரம். அது அப்படியே வந்து காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். வர வழியில் இந்த முல்லைப்பூ 10 ரூபாய்ன்ட்டு 3 கட்டு வாங்கிட்டு வந்தோம். அதை அப்படியே உட்காந்து கட்டிட்டு மாங்காவை பார்த்த உடனே கிட்ட இருந்துச்சு. அழுங்காமல் போய் நைஸாக ஒரு மாங்காயை பறிச்சிட்டு வந்து அப்போயே கழுவி உப்பு மிளகா தூள் போட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். மாங்காய் பார்த்த உடனே இந்த நாவல் எச்சி ஊறிடும் எனக்குலாம். அந்த மாதிரி ஒரு மாங்காய் லவ்வர் நான். மாங்காய் பாருங்களேன், கீழால் அதுவும் இந்த கிளிமூக்கு மாங்காய் என்னையெல்லாம் விட்டால் பறக்குன்னு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பறித்து போட்டுருவேன். அந்தளவுக்கு எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே காலைல எழுந்திரிச்சு எல்லாம் ரிலாக்ஸாக அந்த மாமரத்துக்கடியில் ஒரு பாயை போட்டுட்டு, இது வந்து ஸ்டோர் வீடுங்க. இங்கிட்டு 3 வீடு, அங்கிட்டு 3 வீடு. தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் இது பூனைக்குட்டின்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து டாக் மாதிரி இருந்துச்சு. அப்படியே அமைதியாக சமத்தாக இருந்துச்சு. அசோகா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பூனை வந்து கண் முழிக்கும், மற்ற நேரமெல்லாம் தூங்கிட்டே இருந்துச்சு. அதோட நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு காலைல டிஃபன் வந்து பஞ்சு இட்லி, தோசை, வாங்கின வடை எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் 2 இருந்துச்சு. அப்புறம் சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. நிறைய பேர் இருந்தனால இதெல்லாம் வச்சா தான் கட்டுப்படி ஆகணும். எல்லாமே சூப்பராக காலையில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையோடு உட்காந்து எல்லாருமே ரவுண்டு கட்டி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சுட சுட சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக போய் எல்லோரும் உட்காந்து நாங்களாம் வந்து மதியம் லஞ்சுக்கு தேவையானதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்கள்லாம் அந்த செஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் என்னங்க, மதியம் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதனால் மீன் எடுத்து மீன் குழம்பும் நல்லா தளன்ட்டு மீன் வறுவலும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சுற்றி இந்த மாங்காய் மரத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ மாங்காய் பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே. மாங்காய் சாப்பாடோட இந்த மாங்காய் உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்றது இருக்கும் பாருங்கள், அது வேறு லெவலு. போய் தொட்டு பார்த்துட்டு அப்படியே பிடுங்கிட்டு வந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மாங்காய் பறிக்கிறதுலே ஒரு அலாதி இன்பம் எனக்கு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து எல்லாம் நான் ரெடி பண்ண கொடுக்க ஆரம்பித்தேன். அம்மா அடுப்பில் நின்று எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. இங்கிட்ட பிள்ளைங்க, இது வந்து என் பெரிய தம்பி, அது வந்து என் சின்ன தம்பிங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக ஒன்றா விளாண்டுட்டு இருந்தானுங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்துட்டு மதியம் லஞ்சும் வந்து அப்படியே சைடு பை சைடு ஒரு 12:30 மணிக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் ரிலாக்ஸாக உட்கார ஆரம்பித்தாச்சு. சுட சாப்பாடு, அப்புறம் வந்து காளான் பிரியாணிங்க. ஏன்னா வெஜிடேரியனும் வேறு இருக்கோமா, அதனால் வந்து காளான் போட்டு அப்படியே இட்லி பானையிலே தம் போட்டு வச்சாச்சு. குலையாமல் அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஜிலேபி மீனில் குழம்பு, பாறை மீனில் வந்து நல்லா வறுவல் தண்ணியாட்ட குழம்பு வச்சு தலன்னு இலைய போட்டு அதில் தண்ணியை தொளிச்சு எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சு எல்லாம் சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாச்சு. வஜ்ஜுக்குட்டி வந்து வறுத்த மீன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் குழம்பு மீன் நல்லா சாப்பிடுவான். ஆனால் குழம்பு மீன் தான் வந்து சத்துன்னு நினைக்கிறேன். கரண்டி உள்ளே விழுந்துருச்சு. அப்புறம் ஜிலேபி மீனில் நல்லா தண்ணியாட்ட குழம்பு வச்சாச்சுங்க. பக்கத்தில் தான் வேலூர் பாலத்துக்கடியில் ஆறு ஓடுதாங்க. காலையிலேயே போய் எல்லாம் ஆற்றுல ஒரு குழியில் போட்டுட்டு மண்ணெல்லாம் வாரி இறச்சிக்கிட்டு விளாண்டுட்டு வரவும் எல்லாம் அரிக்குது. இந்த வெயிலுக்கு பிள்ளைங்க செவுத்தில் போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான், கையிலேயே பிடிக்க முடியல. எல்லாம் பசங்களாம் ஒரே ஜாலி தான். அப்புறம் ஆற்றுக்கு ஒரு குழியில் போட்டு வந்தோடனே மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மதியம் லஞ்ச் போட்டுட்டு அப்படியே போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு மரத்துக்கடியில் திண்ணை இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி. இப்போலாம் வந்து யார் வீட்லேயும் திண்ணையெல்லாம் கட்டுறதே இல்லை. அப்போ கட்டின வீடுங்க திண்ணை போட்டிருந்தாங்க. அதிலே அப்படியே எல்லாம் செட்டில் ஆயாச்சு. எண்ணெயில் நான் இலையில தண்ணி காளான் பிரியாணி போட்டு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்ட உடனே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு
திருப்தியாக இருக்கும். ஐஸ்கிரீம் மட்டும் உள்ள போல் முலாம்பழம் ஜூஸு, தர்பூசணி ஜூஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் ஒரு பக்கம் எல்லாம் குடிச்சிட்ருந்தோம். அப்புறம் அண்ணன் வீடு, அக்கா வீடெல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கே. அப்புறம் வந்து ஊர்லேருந்து அவர் வரையினார். 1 வாரம் ஆச்சாங்க. அப்புறம் வந்து அடுத்த வாரம் கோவிலில் வந்து குலதெய்வம் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம். பத்திரிக்கை வேற வைக்கணும். அப்போ ஒரு தடவை வராட்டி என்னப்பா உங்களை அப்படியே கூட்டிகிட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தாங்க வந்திருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு பத்திரிக்கையெல்லாம் வாங்கிட்டு 2 வீலரில் தான் வந்திருந்தார். வந்த உடனே மாமாவுக்கு வந்து ஸ்பெஷலாக என் தம்பிங்க கவனிக்கிறாங்க. இது மாதிரி செய்யும்போது அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. என்ன காசு பணம், இந்த ஒரு அன்பு இருந்தால் போதும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு நான்வெஜ்னாவே எல்லாம் பிடிக்கும். அவங்க வந்து என் தம்பிங்க வந்து எக்கில் வந்து கலக்கி, மீன் கலக்கி, முட்டை கலக்கின்னு போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மணி ஒரு 10:30 ஆயிருச்சுங்க. ஆளுக்கு ஒரு பைக் வச்சுருக்கோம். அம்மா வீடு அப்புறம் வஜ்ஜுக்குட்டி தான். போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் என் தம்பி இருந்துக்கிட்டு, அக்கா இந்நேரத்தில் நீ பைபாஸில் ஒத்தையெல்லாம் ஓட்டிகிட்டு போக வேண்டாம், நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் காலையில் பஸ்ஸில் வந்துடுறேன், நீ மாமா கூட வா, பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி முன்னாடி போயிட்டு இருக்கான். எனக்கு கூட இது தோணலை. அப்புறம் கடைசியில் கிளம்பு நேரத்தில் என் தம்பி, அக்கா வேண்டாம் நீ ஒத்தையாக போகாத, கூட அவரும் பின்னாடி வராங்கங்க, இருந்தாலும் ஓட்டிகிட்டு போகாத, பைபாஸில் வந்து நிறையா வண்டிலாம் வரும் அப்படிங்கிறனால என் தம்பியை கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அவரும் வந்தாச்சுங்க. அப்படியே வந்து காலம்பர போய் எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வஜ்ஜுக்குட்டியை எழுப்புனா திடுதிப்புன்னு, அம்மா நான் வரல நீங்கள் போங்க அப்படின்ட்டியா. வேண்டாம் தம்பி, நீ அழுகுவ, இருக்க மாட்டேன், நீ கிளம்பி வா, என்னால் மறுபடியும் பொசுங்களாம் ஒடியார முடியாதுடா, வேணா வேலை செஞ்சுட்டு போயிருக்கேன், ஏற்கனவே எனக்கு டயர்டாக இருக்குது, நீ கிளம்பு சாமின்னு அவன் நல்லா முடிவு பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரெஷ்ஷு கொண்டு எடுத்து வச்சுட்டான். நான் வரல நீங்கள் போங்க அப்படின்ட்டு. சரி பையன் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு விட்டுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் நானும் அவரும் கிளம்பி பழனி வந்தாச்சுங்க. வந்த உடனே வேலைக்கு போன துணியெல்லாம் 1 வார துணி கிடந்துச்சு. எல்லாம் துவைச்சி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பெருமூச்சே வந்துச்சு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான விளாகில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகள்.